தேசிய தலைவரினுடைய வீரச்சாவினுடைய அறிவிப்பு வரலாற்றிற்கு எத்தளவுக்கு அவசிய தேவைப்படுகிறது? உலக வரலாற்றிலேயே எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய குடும்பத்தோட தன்னை ஒப்பு கொடுத்ததாக நாங்கள் பார்க்க கிடைக்காது. இன்றைக்கு இந்த உலகம் அவரை தவறாக சித்தரித்திருக்கின்றது, தவறாக அடையாளப்படுத்தி இருக்கின்றது. அந்த தவறான அடையாளங்களை நீக்க வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பும் இவருடைய தலைவரை தலைவராக ஏற்றுக்கொண்ட அனைத்து தமிழர்களுக்குமே இருக்கிறது. இந்த தமிழர்களுடைய இன விடுதலை போராட்டம் நீர்த்து போக செய்ய வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக இந்த தலைவரை அவர்களுடைய மனதில் இருந்து நீக்க வேண்டும், அவருடைய மனக்கண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதுல வல்லாதிக்க சக்திகள் இந்த தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு அவருடைய சுதந்திரத்திற்கு தடையாக இருக்கிற சக்திகள் முழு மூச்சாக இன்று வரைக்கும் செயற்பட்டு வருது. அப்ப இதை அவர்கள் அளிக்கிறார்கள் என்றால் நாங்கள் அந்த நினைவுகளையும் வரலாறுகளையும் மீண்டும் மீண்டும் பதிவு செய்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு எங்களுடைய இனத்துக்கு கடத்த வேண்டிய வரலாற்று பொறுப்பில் இருக்கிறோம். அந்த கடமையை நாங்கள் மட்டும்தான் செய்ய முடியும். இன்றைக்கு உயிரோடு வாழ்கின்ற நாங்கள் அதை செய்யாவிட்டால் எதிர்கால தலைமுறை செய்வதற்கு அவர்களுக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்காது. அவர்கள் அதை செவி வழியாக கேட்டவர்களாக இல்லாட்டி வாசித்து அறிந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். எனவே தலைவர் இறந்து விட்டார் என்று நம்புவதற்கு மனசு மறுக்குது. அவர் மீது வைத்திருக்கின்ற அதிகப்படியான அன்பினால் நாங்க அவர் இறந்துட்டாருன்னு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சில உணர்வு சார்ந்தவர்கள் பதிவு செய்யறதை நம்மளால பார்க்க முடிகிறது. பொதுத்தளத்திலிருந்து வருகின்ற கேள்விகளுக்கு உணர்வு பூர்வமான பதிலாக நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அவருடைய வீர வரலாற்றை அவருடைய சாதனைகளுடன் மட்டும் மட்டுப்படுத்தப்பட முடியாது. அவர் இந்த இனத்துக்காக தன்னை மட்டுமல்ல தன்னுடைய முழு குடும்பத்தையுமே தியாகம் செய்திருக்கிறார். அந்த குடும்பமாக அவர்கள் அனைவருமே நின்று இந்த இனத்தின் விடியலுக்காக தங்களை ஒப்பு கொடுத்த அந்த மிக பெரிய ஈக வரலாற்றை நாங்கள் நீர்த்து போக செய்ய முடியாது. அது எங்களுடைய விருப்பத்தின் பால் நின்று நாங்கள் பார்க்கின்ற போது தலைவர் இல்லை என்று சொல்வதை விட தலைவர் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிம்மதியாக கண்ணை மூடிவிடலாம் என்பதாக இன்று பெரும்பாலான தமிழர்களுடைய மன விருப்பாக இருக்கிறது. ஆனால் அது ஒரு இனத்தின் வரலாற்றில் நாங்கள் ஏற்படுத்துகின்ற கரையாகவும் ஒரு தலைவனுடைய வீர வரலாற்றில் அவருடைய தியாக வரலாற்றில் தமிழர்களாக நாங்களே அந்த வரலாற்றை மூடி மறைப்பதற்காக எடுக்கின்ற முயற்சியாகவுமே அது அமையும். அது எவ்வாறாக இருக்கும் என்றால் அவருடைய வரலாற்றை மறைக்க இல்லாட்டி அழிக்க முற்படுகின்ற வல்லாதிக்க சக்திகளுக்கு நாங்கள் எங்களுடைய அறியாமையினால் துணை போகின்ற ஒரு செயலாகவே அது வரலாற்றில் இருக்கும். எனது ஆசான் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் முக்கியமான ஒரு காணொளி பதிவின் வாயிலாக இந்த பதிவில் இணைகிறோம். 2009 ஈழத்தில் இறுதி யுத்தத்திற்கு பிறகு இன்று 15 ஆண்டு காலத்தை நாம் கடந்து நிற்கிறோம். இந்த 15 ஆண்டு காலத்தில் நமது உறவுகள் அனைவருக்கும், தமிழ் தேசிய உறவுகள், உலகமெங்கும் பரவி வாழ்கின்ற புலம்பெயர் உறவுகள் அனைவருக்கும் இருக்கின்ற ஒற்றை கேள்வி, தலைவர் உயிரோட இருக்கிறாரா, தலைவரினுடைய நிலை என்ன அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் 15 ஆண்டு காலமாக நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இன்று சர்வதேச அரசியலை பொறுத்தவரையிலையும் 2 விதமான கேள்வி பதில்களாக நீள்கிறது இந்த வரலாற்றின் பெரும்போக்கு. ஒரு கேள்வி என்னன்னா, தலைவர் அவர்கள் உயிரோடு இருக்கிறார், இறுதி யுத்த காலகட்டத்தில் அந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறார், அவர் எதிர்காலத்தில் ஈழ விடுதலைக்கான அந்த விடுதலை போராட்டத்தை வழிநடத்தவும் இருக்கிறார் என்று ஒரு சாரார் சொல்றாங்க. அதே போல தலைவரினுடைய போர்க்குணம், தலைவரினுடைய அந்த கள ஆளுமை, தலைவர் தனக்குத்தானே செய்து கொண்ட சத்தியம், தலைவர் அந்த மக்களை மீது வைத்திருந்த மிகப்பெரிய அன்பு, இது எல்லாத்தையும் நீங்க சரியா புரிந்து கொண்டவர்கள். தலைவர் இறுதி வரை அந்த களத்தில் இருந்துதான் களப்பணி செய்தாரு, இறுதி யுத்தத்துல தன்னை ஆகுதியாக ஆக்கி இறுதி யுத்தத்துல இறந்து போனாரு, அவர் ஆன்ம பலமாக நம்மை வழி நடத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையிலையும் இந்தியாவில் உளவுத்துறை கட்டமைக்க விரும்புகின்ற ஒரு செய்தி அப்படின்னு சொன்னா, இந்தியா தொடர்ந்து விடுதலை புலிகள் மீதான தடையை தொடர்ச்சியாக கொண்டுட்டு வரணும். அப்ப தொடர்ச்சியாக கொண்டுட்டு வருவதற்கு ஏதாச்சும் காரண காரியம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியின் அடிப்படையில
தலைவர் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியை தொடர்ந்து இந்திய தலைமைகள் மூலமாக, இந்திய அரசியல் வட்டாரத்தின் மூலமாக, கடந்த காலத்தில் தலைவரோடு நெருக்கமாக இருந்தவர்கள் வாயிலாக சொல்ல வைப்பதன் மூலமாக இந்தியா உளவு பிரிவு என்ன செய்யுதுன்னா, நிரந்தரமாக விடுதலை புலிகள் மீதான தடையை நம்ம நீட்டிச்சுட்டே போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அந்த அரசியல் நகர்வு செய்யுது. அதே போல புலம்பெயர்ந்த தேசத்துல வாழ்கின்ற நமது உறவுகள்கிட்டையும் இது போன்ற, அதாவது தலைவர் இருக்கிறாரா இல்லையாங்கிற ஒரு செய்தியை முடிவுக்கு கொண்டுட்டு வராமையே போவது போல, தலைவர் குறித்தான உண்மையான வரலாறு பதிவு செய்யப்படாமலே ஒரு 15 வருட காலத்தை கடத்திடுவோம். அதன் பிறகு அந்த வரலாறு கடத்திட்டு இப்ப எதிர்கால தலைமுறை அதை எப்படி முன்னெடுக்க போறாங்கங்கிற தெரியாத ஒரு சூழல்ல தலைவரின் வரலாறை அப்படியே விட்டுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பல இடத்துல தலைவர் உயிரோட இருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகளையும் பார்க்க முடிகிறது. ஆனா இப்போ இதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு முன்னாள் போராளிகள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து தேசிய தலைவரினுடைய நினைவெழுச்சி அகவும் என்கின்ற ஒரு முன்னெடுப்பின் மூலமாக அவருடைய வீரச்சாவை அறிவிக்கின்ற ஒரு நிகழ்வை இருக்கின்ற ஆகஸ்ட் மாதம் சுவிட்சர்லாந்து நாட்டில் 2 மற்றும் 3ஆம் தேதியில நடத்த இருக்கிறாங்க. அந்த நடத்த இருக்கின்ற அந்த பணிகள்ல களப்பணியாக செய்ய இருக்கின்ற நமது உறவு ஒருவரோடு இந்த பதிவின் மூலமாக இணைகிறோம். அண்ணே வணக்கம், உங்களை நீங்க அறிமுகப்படுத்திக்கங்க, உங்க செய்தியை நீங்க பகிர்ந்துக்கங்க. வணக்கம். உங்களுக்கு வணக்கம் அண்ண, பார்வையாளர்களுக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் இளங்குட்டுவன். நான் தற்போது சுவிட்சர்லாந்துல இருக்கிறேன். தேசிய தலைவருடைய வீரவணக்க நிகழ்வை நடத்துறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கிற மேதகு வேணா பிரபாகரன் நினைவெழுச்சி அகவத்தின் செயற்குழு உறுப்பினர்கள்ல ஒருவராக நான் செயல்பட்டு வரேன். அந்த அடிப்படையில நாங்கள் இந்த தற்போது சுவிட்சர்லாந்துல ஐரோப்பாண்ட ஒருங்கிணைஞ்ச நிகழ்வாக சுவிட்சர்லாந்துல தலைவருடைய வீரவணக்க நிகழ்வுக்கான அந்த பணி ஏற்பாட்டு குழுவில் செயற்பட்டு கொண்டு வரால அது சார்ந்த விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். மக்கள்கிட்ட அந்த தலைவருடைய வீரவணக்க நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதில் ஒவ்வொரு தமிழ் மக்களும் அந்த தலைவருக்கான தங்களுடைய வீரவணக்க மரியாதையை செலுத்த அணிதிரண்டு வர வேணும் என்ற ஒரு கருத்தையும் அந்த விழிப்புணர்வையும் ஏன் நாங்கள் செய்யணும் என்ற விடயங்களையும் சார்ந்து இன்றைய கலந்துரையாடல்ல கதைக்கிறது பொருத்தமா இருக்கும் என்ற அடிப்படையில இன்றைய சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. மகிழ்ச்சி. இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னா, தேசிய தலைவரினுடைய வீரச்சாவினுடைய அறிவிப்பு வரலாற்றுக்கு எத்தளவுக்கு அவசிய தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதில உங்கள்கிட்ட இருந்து வந்தா சரியா இருக்குன்னு நாம நினைக்கிறோம். அதோட அந்த கேள்வியோட துணை கேள்வியாக இந்த வீரச்சாவு நினைவெழுச்சி ஆகவும் மூலமாக முன்னெடுக்கின்ற இந்த வீரச்சாவை அறிவித்தல் அந்த நிகழ்வானது எந்த இடத்துல நடக்குது, என்ன மாதிரியான திட்டங்களோடு நடக்குது அப்படிங்கிற உங்களுடைய செய்தியை பகிர்ந்துக்கங்க. இந்த நிகழ்வு ஆரம்பத்துல இந்த நிகழ்வு நடக்கிறத பற்றி நான் தலைவருடைய வீரவணக்க நிகழ்வு இன்றைக்கு 15 ஆண்டுகள் கடந்து தமிழத்துக்கு வெளியில புலம்பெயர் தேசங்கள்ல தான் பெரு நிகழ்வாக ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்வாக நடத்துறதுக்கான ஒழுங்கமைப்புகள் செய்யப்பட்டு கொண்டு வருது. அந்த அடிப்படையில ஐரோப்பாண்ட ஒருங்கிணைஞ்ச நிகழ்வாக சுவிட்சர்லாந்துல அந்த நிகழ்வுக்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது. அந்த நிகழ்வு அதே மாதிரி ஆஸ்திரேலியா கண்டத்தை பொறுத்த மட்டும் ஆஸ்திரேலியாவிலேயும் ஒருங்கிணைந்த நிகழ்வாக அது ஒரு பெரிய பிரதேசமாக இருக்கிறதால 2 இடங்கள்ல மக்கள் ஒன்று கூடுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அங்கேயும் தலைவருடைய வீரவணக்க நிகழ்வு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்குது. அந்த நிகழ்வு 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் 2025 இந்த ஆண்டுல இன்னும் கிட்டத்தட்ட 1 மாசத்துல அந்த நிகழ்வு நடைபெற இருக்குது. அந்த நிகழ்வு ஏன் செய்யப்படுது, என்னத்துக்காக செய்யப்படுது என்ற பார்க்க போனா நாங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய சுதந்திர விடுதலை போராட்டத்தின் வழிகாட்டியாகவும் அந்த விடுதலை போராட்டத்தின் ஆன்மாவாகவும் இருந்து இந்த தேச விடுதலை போராட்டத்தை வழிநடத்தி தமிழர்களுக்கான ஒரு அரசையும் நிர்வகிச்சு அதை நடத்தியும் காட்டிய ஒரு மாபெரும் தலைவராக இன்றைக்கு எங்களுடைய தமிழ்ல தேசிய தலைவர் அவர்கள் இருக்கிறார். அந்த அடிப்படையில அவருடைய அந்த கடந்த காலத்துல அவர் சொன்ன மாதிரியே வரலாறு எனது வழிகாட்டி என்ற அவருடைய சொல்லுக்கு அமைய அவர் இருந்த காலத்திலேயே இந்த வீரர்களுடைய விடுதலை போராட்டத்துல தங்களோட உயிர்களை ஈகம் செய்த அர்ப்பணித்த அந்த வீரர்களுடைய வீர வரலாறுகளை அவர் எப்படி பதிவு செய்து அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு 1000 ஆண்டுகள் கடந்தும் எங்களுடைய வீரர்களுடைய வரலாறு
அந்த இனத்தின் வரலாறோட பின்னி பிணைஞ்சிருக்கணும். இந்த விடுதலை போராட்டத்தின் சுதந்திரத்துக்காக, இந்த இனத்தின் சுதந்திரத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்ட அந்த உயிர் கொடைகள் எதிர்கால தலைமுறைகளுக்கு சென்றடையணும். அதற்கூடாக இந்த விடுதலை போராட்டம் இன்னும் காத்திரமாக பட வேண்டும் என்றதும், இந்த இனம் எக்காலத்திலையும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு என்ற ஒரு புரிதலை இந்த இனமும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு வருகின்ற எதிர்கால சந்ததியும் விளங்கிக் கொள்ளணும் என்ற அடிப்படையில அவர் அந்த வீரர்களுடைய வீரச்சாவுகளை, அவர்களுடைய அர்ப்பணிப்புகளை, அவர்களுடைய தியாகங்களை பதிவு செய்து கிட்டத்தட்ட அந்த அரசாக இயங்கிய காலத்திலேயே அவர் அதை நடைமுறைப்படுத்தி வந்தார். அந்த அடிப்படையில அவர் காட்டிய அந்த வழியின்படி, அந்த வரலாற்றின்படி அவருக்கான அந்த அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தியாகம் கடைசி வரைக்கும் அந்த மக்களுடைய பாதுகாப்புக்காக தன்னையும் தன் குடும்பத்தையும் அர்ப்பணித்து இறுதி கணம் வரை அந்த களமுனையில நின்று அவர் போராடி அவர் வீரகாவியமாகி இருக்கிறார். தன்னையும் தன் குடும்பத்தையும் இந்த இனத்துக்காக ஈகம் செய்திருக்கிறார். அதை ஒப்பு கொடுத்திருக்கிறார். தன்னுடைய இறுதி கணங்கள் வரைக்கும் அவர் தான் எந்த கொள்கையின்படி இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றாரோ, அவருக்கு முன்னு போன மாவீரர்களுக்கெல்லாம் எந்த சத்தியத்தை அவர் செய்து கொடுத்தாரோ, அந்த சத்தியத்தில இருந்து, அந்த நேர்மையில இருந்து அவர் விலகாது, எந்த ஒரு அழுத்தத்துக்கும் அடிபணிஞ்சு தன்னுடைய கொள்கையை விட்டு விலகாது கடைசி வரைக்கும் தன்னுடைய குடும்பத்தோட தன்னையும் அந்த மண்ணில ஈகம் செய்திருக்கிறார் என்ற அந்த வரலாற்று பதிவு நிச்சயமாக எதிர்கால தலைமுறைக்கு தமிழ் இனத்தின் வரலாற்றுக்கும் அதன் இருப்புக்கும் மிக மிக முக்கியமானதாக இன்றைக்கு இருக்குது. எந்த ஒரு வரலாற்று சம்பவம், எந்த ஒரு காலத்தின் பதிவு செய்யப்படாமல் போனால் அது வரலாறாக்கப்படாது. அந்த அடிப்படையில தமிழர்களுடைய வரலாற்றுல தலைவருடைய கால பதிவு மிகவும் காத்திரமாக பதிவு செய்யப்பட வேண்டியது காலத்தின் கடமை. அந்த காலத்துல பதிவு செய்ய வேண்டிய காலகட்டத்துல இன்றைக்கு இருக்கிற நாங்கள் அதை எங்களுடைய காலத்தின் கடமையாக எடுத்து நாங்கள் அதை செய்யணும். அது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருடைய பொறுப்புமாக இருக்குது. அந்த அடிப்படையில தமிழர்களாகிய நாங்கள் அனைத்து தேசங்கள்லையும் நாடற்றவர்களாக சிதறி பரவி கிடந்தாலும் ஒன்றிணைந்து எங்களுடைய தமிழர்களுடைய விடுதலைக்காக போராடிய அந்த தலைவருடைய வீர வரலாற்றை நாங்கள் நிச்சயமாக பதிவு செய்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இது தமிழர்களுடைய வரலாற்று கடமை. இந்த வரலாற்று கடமையில அனைவரும் ஒருங்கிணைஞ்சு செயற்படணும் என்றதற்காகத்தான் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த கருத்துக்கள் இதில் இருக்கிற ஏன் இந்த நிகழ்வு செய்யப்பட வேண்டும் என்ற தெளிவுபடுத்தல்களும் இன்றைக்கு நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையில எங்களுடைய தலைவருக்கான வீர வணக்க நிகழ்வை நாங்கள் நடத்தும் போது இனமாக, ஒட்டுமொத்த இனமாக நாங்கள் ஒன்றிணைந்து அவருக்கான அந்த அஞ்சலியை செலுத்தி எங்களுடைய தமிழ் இனத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் அவர்தான். அவர் வழியிலேயே நாங்கள் இன்று வரைக்கும் காத்திருக்கின்றோம் எங்கள் விடுதலைக்காக. அவர் எங்களுடைய விடுதலைக்காகத்தான் போராடினார். அவர் இந்த இனத்தின் விடியலுக்காக போராடினார். நாங்கள் எத்தனையோ கோடி மக்களாக இன்றைக்கு 9 கோடி மக்களுக்கு மேல தமிழர்கள் இருந்தாலும் ஒரு நாடற்ற இனமாக நாங்கள் இருக்கின்றோம். எங்களுடைய குரல்கள் நசுக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு ஒரு நாடு உருவாகினால் மட்டும்தான் இந்த உலகத்தில் நாங்கள் நீடித்து நிலைச்சு நிற்க முடியும் என்ற அடிப்படையில் 1000 மாவீரர்கள் இந்த போர தங்கள் உயிர்களை அர்ப்பணித்த அந்த வரிசையில தான் தலைவரும் தன்னுடைய உயிரை ஒப்பு கொடுத்து இன்று வரைக்கும் வீரகாவியமாகி இந்த விடுதலை போராட்டின் இயங்க சக்தியாக, ஆன்மாவாக தொடர்ந்தும் இருந்து வழிகாட்டி வருகிறார். அவர் வழியில் இந்த இனம் பயணிக்க வேண்டும் என்ற வரலாற்று செய்திக்காக இந்த நிகழ்வு நடத்தப்படுது. அதுல நான் பார்வையாளர்கள் தரப்பிலிருந்து ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். இப்ப தலைவர் உயிரோடு இருக்கிறார் என்று நாங்கள் நம்புவது அரசியலுக்காக அல்ல, எங்களுடைய ஆன்ம பலத்திற்காகவும், அதே போல தலைவர் இறந்து விட்டார் என்று நம்புவதற்கு மனசு மறுக்குது. அவர் மீது வைத்திருக்கின்ற அதிகப்படியான அன்பினால் நாங்க அவர் இறந்துட்டாருன்னு நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு சில உணர்வு சார்ந்தவர்கள் பதிவு செய்யறதை நம்மளால பார்க்க முடிகிறது. இருந்த பொழுதும் அவர்களுக்கு, அதாவது அவர்கள் தரப்புல தலைவர் உயிரோட இருக்கிறார், இது மாதிரி தலைவர் இறந்து விட்டார் என்று சொல்வது தவறு என்று பொதுத்தளத்திலிருந்து வருகின்ற கேள்விகளுக்கு இப்ப நீங்க சொன்ன அந்த உணர்வு பூர்வமான பதிலாக நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அந்த கேள்வியை ஒருவேளை நீங்க இந்த முன்னெடுப்பை தொடர்ந்து முன்னெடுக்கும் பொழுது உங்களுக்கு நேரடியாகவும் அல்லது சர்வதேச அரசியல் பொறிமுறையின் மூலமாகவும் இந்த கேள்வி ஒரு அழுத்தமாக உங்களுக்கு சேரும். அப்படி வரும் பொழுது நீங்க அதற்கு கொடுக்கிற விளக்கமாக எதை சொல்லுவீங்க? நிச்சயமாக என்னன்னு சொன்னா, நீங்க சொல்ற அந்த எங்களுடைய தேசிய தலைவர் மீது எங்களுடைய இனம் வச்சிருக்கின்ற
அளவற்ற அன்பு, விசுவாசம் என்ற அடிப்படையில தான் தனி மனிதர்களாக தமிழினத்தின் ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் எங்களுடைய ஒரு ஆன்மாவை பிளிகிற செய்தியாக இருக்கின்ற எங்களுடைய தலைவருடைய வீரச்சாவு என்ற விடயத்தை ஏற்கிறதுக்கு நாங்கள் தயங்குறோம் என்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் இருக்குது. ஆனா உண்மையில எங்களுடைய நாங்கள் வாழுங்காலத்துல இருக்கிற நாங்கள் எங்களுடைய மன விருப்புக்காக இல்லாட்டி எங்களுடைய ஒரு விருப்பங்களின் பால் நின்றுதான் நாங்கள் உண்மையை ஏற்க தயங்குறோம். வாழ்க்கையில நாங்கள் எப்பயுமே ஒரு உண்மையின் படி நின்றுதான் அடுத்த காலத்தை எதிர்கொள்ளலாம். உண்மைக்கு மாற்றீடாக நாங்கள் போலியான விடயங்களை, போலியான சித்தாந்தங்களை உருவாக்கி எங்களுடைய எதிர்கால தலைமுறைய இல்லாட்டி இந்த இனத்தின் எதிர்கால வரலாற்றை நாங்கள் ஒரு குழப்பத்துக்குள்ளேயோ இல்லாட்டி அதை ஒரு நீர்த்து போகவோ செய்ய முடியாது. அப்ப அந்த அடிப்படையில நாங்கள் எல்லாரும் ஒன்றில் விளங்கிக் கொள்ளணும் என்று சொன்னா, அண்ணன் எப்பயுமே சொல்ற விடயம், இந்த கொள்கைக்காக தான் கடைசி வரைக்கும் போராடுவன். அந்த கொள்கையின் வழியில நான் ஒன்று இந்த லட்சியத்தை அடைஞ்சு தமிழர்களுக்கான இந்த நாட்டை பெற்றுக் கொடுப்பேன், இல்லை என்றா நான் வீர மரணத்தை தழுவிக்கொள்வேன். அப்ப அந்த அடிப்படையில தலைவர் தன்னுடைய கொள்கையின்படி மிக நேர்மையாக இருந்திருக்கிறார் என்ற ஒரு விடயத்தை நாங்கள் முதல்ல விளங்கிக் கொள்ளணும். ஏன்னு சொன்னா, இன்றைக்கு இந்த 2009 சர்வதேச வல்லாதிக்க சக்திகளின் துணை கொண்டு தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் சிதைக்கப்பட்டு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்ச அந்த வேளையில அந்த இனம் அங்க அழிக்கப்பட்டு அனைத்து மக்களும் அங்க மிகவும் நிற்கதையா நின்ற வேளையில தலைவர் மட்டும்தான் அவர்களுடைய ஒரே நம்பிக்கையாக அந்த இடத்துல இருந்த அந்த இனத்தை பாதுகாத்து கொண்டு அந்த அழிவில இருந்த அந்த இனத்தை காத்து கொண்டவர். தன்னுடைய இறுதி கணங்கள் வரையும் தன்னால என்ன முடியுமோ அதை இந்த இனத்துக்காக அவர் செய்து அந்த இடத்திலேயே வீரச்சாவு அடைந்தார். அந்த மக்களின் பாதுகாப்புக்காக, அந்த மக்களின் இருப்புக்காக, தமிழ் இனத்தின் விடிவுக்காக தன்னை அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். தன்னை ஈகம் செய்திருக்கிறார். தன்னை மட்டுமில்ல, தன்னுடைய குடும்பத்தையும் ஈகம் செய்திருக்கிறார். எப்பொழுதுமே ஒரு மனிதனுடைய கொள்கையின்படி இல்லாட்டி அவருடைய ஒரு வரலாற்றின்படி அவர் நினைவு கூறப்படுறது எப்போதுமே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் அவருடைய வெற்றிகளின் பால் அல்ல, அவருடைய சாதனைகளின் பால் என்பதை விட அவருடைய தியாகத்தின் பால், அவருடைய அர்ப்பணிப்பின் பால் தான் அவர் வரலாற்றில இன்றைக்குமே நிலைத்திருப்பார். அந்த அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். உண்மையிலேயே இன்றைக்கு நாங்களாக இருக்கலாம், எங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், இல்லாட்டி எங்களுக்கு மூத்தவர்களாக இருக்கலாம். இந்த 3 தலைமுறை இல்லாட்டி 4 தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தலைவருடைய இந்த அர்ப்பணிப்பு, அவருடைய அந்த விடுதலை பற்று, இந்த தமிழ்ல விடுதலை போராட்டம், இந்த தமிழினம் சந்தித்த பலிகள், வேதனைகள், இழப்புகள் எல்லாமே கண்கூடாக அறிந்ததாகவும் இல்லாட்டி செவிவழியாக கேள்விப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். இன்னும் ஒரு 2 தலைமுறை எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் என்ற அடிப்படையை தாண்டி அதை தாண்டி போற 3வது தலைமுறைக்கு எந்த அளவுக்கு இந்த விடயங்கள் கடத்தப்படும், எவ்வாறு இந்த விடயங்களை நாங்கள் இன்றைக்கு பதிவு செய்யாமல் போனால், தலைவருடைய வீர மரணத்தை நாங்கள் பதிவு செய்யாமல் போனால் அந்த தலைமுறை அதை எவ்வாறு விளங்கிக் கொள்ளும் என்றால், இன்றைய சூழலில் இந்த தமிழர்களுடைய இன விடுதலை போராட்டம் நீர்த்து போக செய்ய வேண்டுமாக இருந்தால் முதலாவதாக இந்த தலைவரை அவர்களுடைய மனதில் இருந்து நீக்க வேண்டும், அவருடைய மன கண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதுல வல்லாதிக்க சக்திகள் இந்த தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்துக்கு, அவர்களுடைய சுதந்திரத்திற்கு தடையாக இருக்கிற சக்திகள் முழு மூச்சாக இன்று வரைக்கும் செயற்பட்டு வருது. அதை நாங்கள் எல்லோருமே உணரக்கூடிய வகையில இன்றைக்கு இருக்குது. அது எப்படி என்று சொன்னா, சமூக வலைத்தளங்கள்ல எங்களுடைய விடுதலை போராட்டம் சார்ந்த படங்களையோ அல்லது தலைவருடைய படங்களையோ, எங்களுடைய தலைவர்களுடைய படங்களையோ நீங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டால் உடனடியாக அந்த வலைத்தளங்கள் முடக்கப்படுகிறது. அதே மாதிரியான செய்திகளை நீங்கள் வெளியில் கொண்டு போகல தொடர்ந்து அந்த செய்திகளை பரிமாறும் தளங்கள் முடக்கப்படுகிறது. அப்ப இது எந்த அடிப்படையில எதிரி செய்கிறான் என்பதை நாங்கள் மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னா, எதிரி எதை ஆசைப்படுகிறான், எதை செய்ய விரும்புகிறான் என்பதற்கு எதிர்வினை ஆற்றுவதில் இருந்துதான் எங்களுடைய இனத்தின் இருப்பும் இந்த விடுதலை போற இந்த தமிழினத்தின் சுதந்திர முன் தங்கி இருக்கிறது. அந்த தமிழினம் தன்னை நிலப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டுமாக இருந்தால் முதலில்
தன்னுடைய விடுதலை போராட்டத்தின் நினைவுகளை, அந்த வீரர்களுடைய நினைவுகளை, அந்த விடுதலை போராட்டத்தை வழிநடத்திய தலைவனுடைய வரலாறுகளை திடமாக பற்றி கொண்டிருக்க வேண்டும். இந்த தமிழ் தேசியம் என்பது உருவாக்கப்படுவதற்காகவே கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று தமிழ் தேசியம் என்பது மிகவும் பலவீனமாக சூழலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அது எவ்வாறு என்று சொன்னால், அது உருவாக்கப்பட்ட இடத்திலிருந்தே அதை கரவரப்பதற்காக சிங்கள தேசியம் கதைக்கும் வரைக்கும் தமிழ் தேசியம் எழுச்சி பெறும் என்ற நோக்கில இன்றைக்கு தமிழ் தேசியத்தை நீர்த்து போக செய்யணும்டா சிங்கள தேசியம் என்றத ஒரு மறைப்பாக வைத்துக் கொண்டு அவர்கள் நாம் இலங்கையர் என்ற ஒரு சொல்லாடலுக்குள் எவ்வாறு 1950களில் தமிழர்களை முடக்க வலிக்கிட்டார்களோ அந்த அடிப்படையை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ் தேசியம் என்றதன் எழுச்சி இன்றைக்கு ஈழத்தை தாண்டி உலகெங்கும் பறந்திருக்கிற அனைத்து தமிழர்களிடமும் பீரிட்டு எழுந்து இன்றைக்கு அது வீறு பெற்றிருக்கிறது. அது இதை கண்டு இன்றைக்கு தமிழர்களுடைய இருப்புக்கு எதிராக இயங்குகின்ற அந்த எழுச்சிக்கு எதிராக இயங்குகின்ற சக்திகள் முன்னெடுத்திருக்கிற முதலாவது வேலை தமிழர்களுடைய மனக்கண்ணில் இருந்து அவருடைய நினைவுகளில் இருந்து எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களை நீர்த்து போக செய்வது, அவருடைய அடையாளங்களை அழிப்பது, அவர் சற்ற பதிவுகளை அழிப்பது. அப்ப இதை அவர்கள் அழிக்கிறார்கள் என்றால் நாங்கள் அந்த நினைவுகளையும் வரலாறுகளையும் மீண்டும் மீண்டும் பதிவு செய்து 1000 ஆண்டுகளுக்கு எங்களுடைய இனத்துக்கு கடத்த வேண்டிய வரலாற்று பொறுப்பில் இருக்கிறோம். அந்த அடிப்படையில நாங்கள் அதை கடத்தோணும், அதை பதிவு செய்யணும் என்று சொன்னால் தன்னுடைய வீர வரலாற்றை அவருடைய சாதனைகளுடன் மட்டும் மட்டுப்படுத்தப்பட முடியாது. அவர் இந்த இனத்துக்காக தன்னை மட்டுமல்ல தன்னுடைய முழு குடும்பத்தையுமே தியாகம் செய்திருக்கிறார். அந்த குடும்பமாக அவர்கள் அனைவருமே நின்று இந்த இனத்தின் விடியலுக்காக தங்களை ஒப்பு கொடுத்த அந்த மிக பெரிய ஈக வரலாற்றை நாங்கள் நீர்த்து போக செய்ய முடியாது. அது எங்களுடைய விருப்பத்தின் பால் நின்று நாங்கள் பார்க்கின்ற போது தலைவர் இல்லை என்று சொல்வதை விட தலைவர் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிம்மதியாக கண்ணை மூடிவிடலாம் என்பதாக இன்று பெரும்பாலான தமிழர்களுடைய மன விருப்பாக இருக்கிறது. ஆனால் அது ஒரு இனத்தின் வரலாற்றில் நாங்கள் ஏற்படுத்துகின்ற கரையாகவும் ஒரு தலைவனுடைய வீர வரலாற்றில் அவருடைய தியாக வரலாற்றில் தமிழர்களாக நாங்களே அந்த வரலாற்றை மூடி மறைப்பதற்காக எடுக்கின்ற முயற்சியாகவுமே அது அமையும். அது எவ்வாறாக இருக்கும் என்றால் அவருடைய வரலாற்றை மறைக்க இல்லாட்டி அழிக்க முற்படுகின்ற வல்லாதிக்க சக்திகளுக்கு நாங்கள் எங்களுடைய அறியாமையினால் துணை போகின்ற ஒரு செயலாகவே அது வரலாற்றில் இருக்கும். இதை தயவு செய்து அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைக்கு நாங்கள் இந்த வரலாற்றை தலைவருடைய வீர வரலாறு நாங்கள் தமிழர்கள் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்ப அந்த வலிகளை அந்த வலிகளின் வேதனைகளோட சேர்ந்து அந்த காலத்துல வாழ்ந்த அந்த தலைமுறை பதிவு செய்கிறது தான் எப்பையும் அது மிகச் சரியான வரலாற்று பதிவாக இருக்கும் என்பதையும் தயவு செய்து எல்லா மக்களும் புரிந்து கொண்டு இந்த தலைவருடைய வீர வணக்க நிகழ்வுல பங்கேற்பதோடு அவருடைய தியாகம் அவருடைய வரலாற்றை பதிவு செய்து எதிர்கால தலைமுறைக்கு கடத்துற மாபெரும் பொறுப்பை முன்னெடுக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்துல கேட்டுக்கொள்றேன். சரி அண்ணா, இப்போ நீங்க ரொம்ப தெளிவான பதில். எதற்காக இதை நம்ம கடைபிடிக்கணும், இந்த உணர்வு சார்ந்து நம்ம இதில் அணுகுவது தவறல்ல. ஆனா நம்ம உணர்வு சார்ந்து அணுகுவதனால் நமது இன எதிரிகளுக்கு என்ன மாதிரியான நடைமுறைகளுக்கு நாம விலை போக வேண்டிய சூழல் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பதிவு பண்ணீங்க. கூடுதலா இந்த செய்திகள் ஊடாக கூடுதலா ஒரே ஒரு கேள்வி, அதாவது இல்லை என்று சொல்வதற்கு நிறைய, அதாவது இருக்கு, இது மாதிரிதான் இருக்கு, இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க யூகத்தின் அடிப்படையில சொல்லலாம். ஆனா நாம ஒரு நிகழ்வா முன்னெடுத்து தலைவர் களத்துல வீரச்சாவை அடைந்து விட்டார் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது சில தரவுகளோடு சில ஆதாரங்களோடு சொல்ல வேண்டிய, மெய்ப்பித்து காட்ட வேண்டிய அல்லது மெய்ப்பு சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இந்த உலகத்தாருக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அப்போ நாம அந்த வீரச்சாவு அடைந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வின் மூலமாக தலைவரினுடைய வீரச்சாவு குறித்து ஏதேனும் தரவுகளை நாம வெளியிடுறோமா, அது மாதிரி எதுவும் நிகழ்வுகள் இருக்கா? அது குறித்து கொஞ்சம் உங்க பதில சொன்னா நல்லா இருக்கும். நல்ல கேள்வி, என்ன ஒரு ஆழமான கேள்வி. இன்றைக்கு எங்களுடைய மக்கள்கிட்ட இருக்கிற கணிசமான கேள்விகள்ல நீங்க கேட்ட இந்த கேள்வி இருக்குது. இது என்னன்னு சொன்னா, முதலாவது நாங்கள் அடிப்படையில புரிஞ்சு கொள்ளணும், இந்த கேள்வியின் வடிவம் ஆழமாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவரை எந்த அளவுக்கு நாங்கள் புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். முதலாவது, எங்களுடைய தலைவர் எந்த ஒரு சூழ்நிலையிலே 1987 ஆண்டு
இந்த விடுதலை போராட்டம் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை எதிர்கொண்ட போது கூட மிக சிறிய அமைப்பாக இருந்த சூழ்நிலையில கூட தலைவர் இந்த விடுதலை போராட்டத்தை கலைச்சிட்டோ இல்லாட்டி தன் கொள்கையில இருந்தோ பின்வாங்கிட்டு போகல. அவர் என்றைக்கு இந்த விடுதலை போராட்டத்தை 16 வயசுல இந்த விடுதலை போராட்டத்துக்குள்ள வந்தாரோ, தமிழர்கள் விடுதலை என்ற அந்த தளத்துக்குள்ள தன்னை ஈடுபடுத்தி கொண்டாரோ, அந்த மனநிலையிலிருந்து 2009 மே மாசம் கடைசி மூச்சு அவர் இருக்கும் வரைக்கும் விட்டு கொடுப்பையும் செய்ய. அதே மாதிரி அவர் 85, 86 காலப்பகுதியில தமிழ்நாட்டில இருந்து தமிழ் ஈழத்துக்கு வந்ததற்கு பின்னாலும் ஒரு மிகப்பெரிய அப்போதைய இந்திய அரசின் ஒரு அழுத்தம் இருந்தது. அவருடைய தொலைத்தொடர்பு கருவிகள் பறிக்கப்பட்டு அவருடைய சில எங்களுடைய விடுதலை போராட்டம் சார்ந்த விடயங்கள்ல சில விட்டுக் கொடுப்புகளை செய்து தமிழர்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுப்புகளை செய்யணும் என்ற ஒரு அழுத்தம் சின்னதாக பிரயோகிக்கப்பட்ட போது அவர் எடுத்த முடிவின்பால் தான் அவர் தமிழ்நாட்டில இருந்து இந்த விடுதலை போராட்டத்தை நடத்தினா இந்த இனத்துக்கு நேர்மையாக தான் அந்த கொள்கையை கொண்டு போக முடியாது, பெரிய சக்திகளின் பிராந்திய சக்திகளின் அழுத்தத்துக்கு பணிஞ்சு செயற்பட முடியாது, தான் நேர்மையாக செயற்படணும் என்றால் எந்த நேரத்திலும் தான் தன்னுடைய உயிரை இந்த இனத்துக்காக அர்ப்பணிக்க துணிவுள்ளவனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மக்களுக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இந்த விடுதலை போராட்டம் முன்னெடுக்க முடியும் என்ற ஒரு புரிதலின் அடிப்படையில தான் அவர் அன்றைக்கு அங்க இருந்து மிக நெருக்கடியான சூழ்நிலையில படகுல ஏறி, அப்ப இருந்த கடல் போக்குவரத்துன்றது பிற்காலத்துல இருந்த கடற்புலிகள் மாதிரி பலமான நிலையில இருக்க இல்லை. அப்ப கிட்டத்தட்ட இலங்கை கடற்படையின் கண்ணிலையோ இல்லாட்டி அவர்களுடைய வலயத்துக்குள்ளே சிக்கப்பட்டால் நிச்சயமாக அளிக்கப்படக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு அவலமான சூழ்நிலை இருந்த நேரத்துல தன் துணிவோட வெளிக்கிட்டுத்தான் அவர் உடனடியாகவே தமிழகத்துக்கு வந்து அந்த கணத்திலிருந்து அவர் எடுத்த முடிவு தான் தமிழ் இனத்துக்காக 10,000 மாவீரர்கள் எப்படி தங்களை உயிர்களை அர்ப்பணித்து அந்த கொள்கைக்காக லட்சியத்துக்காக தங்களை தியாகம் செய்தார்களோ அதே போல இந்த கொள்கைக்காக என்றைக்கும் லட்சியத்தை விட்டுட்டு தான் போக மாட்டேன், இந்த கொள்கையை விட்டுட்டு போக மாட்டேன். அதே போல தேசத்திலே இருந்துதான் நான் போராடுவேன். இந்த தேசத்தை விட்டு நான் இன்னொரு தேசத்துக்கு போனால் அவர்களுடைய கைப்பொம்மையாக இருந்துதான் நான் இந்த விடுதலை போராட்டத்தை நடத்தலாம். அதை விட நான் மற்ற மாவீரர்கள் மாறி தான் வளர்த்த மாவீரர்களுக்கு தான் வளர்த்த போராளிகளுக்கு சொன்னது போலவே தான் இறுதி வரைக்கும் அந்த களமுனையில இருந்து போராடி அதற்கான ஒரு முடிவை காணணும், அவங்களுக்கான தேசத்தை வென்றெடுக்கணும், இல்லையென்றா தன்னையே அந்த கொள்கைக்காக அர்ப்பணிக்கும். இந்த புரிதலை முதல் எங்களுடைய மக்கள் அனைவரும் விளங்கிக் கொள்ளணும். என்று சொன்னா இது ஒரு நாள் 2 நாள் வரலாறு இல்லை, கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு மேலாக கிட்டத்தட்ட 30,000க்கு மேற்பட்ட எங்களுடைய மாவீரர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் தியாகம் செய்து நாங்கள் கட்டி அமைச்ச ஒரு பெரும் கனவு தேசம். அந்த தேசத்தை நிர்வகிச்சு ஆண்டு அதை எப்படி நடத்தணும், ஒரு அரசு எப்படி இயங்கணும் எல்லா விஷயங்களையும் நடத்தி காட்டிட்டு தான் இன்றைக்கு தலைவர் வீரகாவியமாகி இருக்கிறார்.